Okay, good morning, sirs. தேசிய அளவில் புகழ்பெற்ற KS நாராயண் ரெட்டி அவர்களுடைய ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் டாக்ஸிகாலஜி. ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். ஃபாரன்சிக் மெடிசன் அப்படின்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இறப்புக்கான காரணமை கண்டறிவதற்கான ஒரு அறிவியல் இது தான் ஃபாரன்சிக் மெடிசன். ஸோ போன கிளாஸில் வந்து ஃபாரன்சிக் பாலிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அது வந்து யூடியூப் லைவில் போட்டிருந்தோம், அதனால் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மைல்டாக அதையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ ஃபாரன்சிக் பாலிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு துப்பாக்கி குண்டுனால் ஏற்படக்கூடிய காயங்கள்னால ஒருத்தவங்க இறந்துருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுனாலையும், எந்த வகையான துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்காங்க. துப்பாக்கியில் 3 விதமான துப்பாக்கிகள் உண்டு. ஒன்று வந்து நம்ம ரிவால்வர் அப்படின்னு சொல்லுவோம், ஒன்று ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு அழகாக தெளிவாக தெரியுது இதில். ஸோ இது வந்து ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவிக்காரவங்க நரிக்கிறவர்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒருத்தவங்க நிறைய வச்சுட்டு கொக்கு சுடுறதுக்கெலாம் வச்சுருப்பாங்க, தோலில் மாட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய படத்தில் விஜயகாந்த்லாம் 6 தோட்டாக்கள் சுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா துப்பாக்கியில் தோட்டா இல்லைன்னு கையில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க, ஞாபகம் வச்சுருப்பீங்க. இதெல்லாம் இப்போல்லாம் விஷால் அவர்கள்லாம் இந்த மாதிரி துப்பாக்கி வச்சிட்ருக்காரு. இந்த நம்ம சூர்யாலாம் வச்சுருக்காரு இல்லையா, பின்னாடி பேண்ட்லேயே சொருவிட்டு போகிறாங்களே, சும்மா ஞாபகம் வச்சுக்கிறது. ஏன்னா எல்லா திரைப்படங்கள் தான் நிறைய பார்க்குறீங்க. ஸோ அதனால தான் நிறைய உதாரணங்கள் அதுலேருந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இது பேர் ரைஃபிள், இது பேர் ரிவால்வர். இது வந்து நம்ம பழைய போலீஸ் அதிகாரிகள்லாம், நம்ம அலெக்ஸ், ரஜினிகாந்த் நடித்த படம், விஜயகாந்த் நடித்த படம்லாம் பழைய காலத்துலலாம் இந்த ரிவால்வர்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. அதில் தோட்டாக்கள் ரிவால்வ் ஆகும், அதுலேருந்து சுடும். அப்போது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ரிவால்வரோ பிஸ்டனோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்கும் பிடிச்சி சுடுறதுக்கு. தோட்டாக்களை வைக்கிறதுக்கு ஒரு சிலிண்டர் இருக்கும், அதில் தோட்டாக்களை வைக்கலாம். ட்ரிகர் இருக்கும். ஸோ ட்ரிகரை தொட்ட உடனே தான் குண்டு போகும். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, குண்டு போகிறதுனால ஒருத்தவங்க குண்டு தொலைச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அப்போது ஒரு குண்டு தொலைக்கிறதுனால இறக்கணுன்னா ஒரு இறப்பு எப்படி ஏற்படும்? நம்ம மெக்கானிசம் ஆஃப் டெத்தில் நம்ம பார்த்தோம். ABC 3 ஸ்டாப் ஆகணும். ஏர்வே ஸ்டாப் ஆகணும், ப்ரீதிங் ஸ்டாப் ஆகணும், சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகணும். ஸோ ஒரு தோட்டா தொலைச்சா ஏர்வே, ப்ரீதிங், சர்க்குலேஷன் போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தோட்டா தொலைக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து தூத்துக்குடி சம்பவத்தில் ஏன் நெஞ்சில் சுட்டாங்க, பயம் உறுத்துறதுக்காக சுடணுன்னா காலில் தானே சுட்டிருக்கணும், இல்லை வானத்தை பார்த்து தானே சுட்டிருக்கணும். அந்த வேன் மேலே ஒருத்தர் நின்று, ஏன்னா நீங்கள் அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க, அதோடைய முக்கியத்துவம் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஏன் அந்த காட்சி, அந்த வேன் மேலே ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களை எய்ம் பண்ணி சுடுறாங்க அப்படின்னா அதில் என்ன, அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக தான் சுட்டாங்கன்னு சொன்னாங்க. கூட்டத்தை கலைக்கிறதுக்கு எங்கே சுடணும்? ஒன்று வானத்தை பார்த்து சுட்டிருக்கணும், இல்லை கால்களை பார்த்து சுட்டிருக்கணும். காலில் சுட்டாலாம் யாரும் இறந்து போக மாட்டாங்க. ஸோ இறந்து போகிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. ஒன்று ஹெட் அல்லது தொராக்ஸ் அல்லது அப்டமன். ஏன் அப்படின்னா அந்த தோட்டா அப்படிங்கிறது அங்கே இருக்கிற முக்கியமான உறுப்புகள், அதாவது பிரெயினையோ ஹார்ட்டையோ லங்ஸையோ உள்ளே இருக்கிற ஆர்ட்ரிஸ், மேஜர் ஆர்ட்ரிஸ், அயோட்டா அப்படின்றதுல ஹார்ட்லேருந்து வரக்கூடிய மேஜர் ஆர்ட்ரிஸ் எல்லாம் அது தொலைச்சாதான் அது வந்து அந்த உள்ள ப்ளீடிங் ஆகி இறக்குது. ஸோ அப்போது ஒரு தோட்டா தொலைக்கிறதுனால எப்படி வந்து அந்த ஆர்கன் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியணும். ஸோ அதுக்கு தான் ஒரு புல்லட்டோட ஒரு சின்ன ஐடியா பிளான். ஒரு புல்லட்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு புல்லட்டோட ஒரு படம். ஸோ புல்லட்டில் என்ன இருக்குன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டில் புல்லட்டோட கோர் இருக்கும். புல்லட்டோட கோர், அதாவது இதில் வெடிபொருள் இருக்காது. இதில் வேகமாக தொலைக்கக்கூடிய சில சப்ஸ்டன்சஸ், ஒன்று கடுமையான மெட்டலாக இருக்கலாம். ஒரு மெட்டலாக நீங்கள் பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவரே கத்தியில் வச்சு குத்தி ஆத்தங்கரை ஓரத்தில் நிற்பாங்க. அப்புறம் பில்லா படத்தில் பார்த்தீங்கன்னா அவரே எடுத்து கட்டெல்லாம் போட்டுப்பார். அதில் அந்த மெட்டல் இருக்கும். அந்த மெட்டல் தான் வந்து உள்ள நம்மளுடைய ஆர்ட்ரியெல்லாம் கிழிக்குது. அப்போது அந்த மெட்டலை எப்படி அவ்வளோ தூரம், அப்போ அந்த புல்லட்டோட இன்ஜுரி ஏற்படுறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வேகம், அதோடைய வெலாசிட்டி. அதாவது வேகத்தில் போகும்போது, அதாவது சாதாரணமாக ஒரு கல் நம்ம காலை விழுறதுக்கும் ஓங்கி ஒரு கல்லை விழுறதுக்கும் 100 அடி, அதாவது ஒரு பில்டிங்கோட ஹைட்லேருந்து ஒரு செங்கல் கீழே விழுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒரு செங்கல் 1 அடியில் விழுறதுக்கும் 50 அடியிலத்துக்கும் 100 அடியில் விழுறதுக்கும். ஸோ ஹைட் போக போக அதோடைய வேகம் அதிகமாகுது. அதே மாதிரி ஒரு செங்கலை சும்மா அப்படி தூக்கி போடுறதுக்கும் ஒரு செங்கலை இழுத்து தூக்கி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ
இதில் ஃபிசிக்ஸோட ஒரு முக்கியமான ஒரு அது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். உடனே 12th ஸ்டாண்டர்ட் MBBS நினச்சிக்கக்கூடாது. F is equal to m into a. Force is equal to mass into acceleration. ஒரு விசை ஒரு பொருளோட எடையும் அதோடைய வேகத்தையும் வச்சு தான் அதோடைய விசை நிர்ணயிக்குது. F is equal to ma அப்படின்னு சொன்னோம். Force is equal to mass into acceleration. அந்த செங்கலோட எடையும் அந்த செங்கல் வரக்கூடிய வேகத்தையும் வச்சு தான் அது எவ்வளோ விசையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு தெரியும். அப்போது அந்த புல்லட்டுக்கு யார் அந்த விசையை கொடுக்குறாங்க? அந்த ஃபோர்ஸ். அப்போது அந்த ரிவால்வரில் பின்னாடி இந்த ஹேமர் ஒரு ஹேமர் இடிக்கிறதுனால அவ்வளோ வேகமாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹேமர் இடிக்கிறதுல அவ்வளோ வேகமாக போகாது. சின்ன ஹேமர் தான். இவ்வளோ தட்டினா அந்த புல்லட் எவ்வளோ தூரம் போயிட போகாது. அப்போ ஒரு புல்லட் இன்ஜுரிக்கு முக்கியம் என்னென்னா அந்த புல்லட்டோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற கோருக்கு பின்னாடி ஒரு எரிபொருள் இருக்குது. அந்த எரிபொருள் பார்த்திங்கன்னா ஒரு கார்போர்டில் சுற்றி வச்சுருக்கோம். அந்த புல்லட்டுக்கு ஒரு ஷெல் இருக்கும். ஒரு ஷெல்னால் ஒரு ஓடு. அந்த ஷெல்லில் ஒரு ஓடு இருக்குது. அந்த ஓடை சுற்றி ஒரு கார்போர்டு இருக்குது. முன்னாடி ஒரு மெட்டல் இருக்குது. பின்னாடி எரிபொருள் இருக்குது. உதாரணம் நம்ம தீபாவளிக்கு விடுற ராக்கெட்டு எடுத்தோன்னே ராக்கெட் பற்ற வைக்கிறோமா? கிடையாது. என்ன பற்ற வைக்கிறோம்? திரியை பற்ற வைக்கிறோம். ஒரு திரி இருக்கு இல்லையா, அது பேர் ட்ரிகர் அல்லது டீட்டோனேட்டர் அப்படின்னு பேர். ட்ரிகர் TRIGGER ட்ரிகர் அல்லது டீட்டோனேட்டர் DETONATOR டீட்டோனேட்டர் அல்லது ட்ரிகர் அப்படின்னா ஒரு குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கக்கூடிய ஒரு சின்ன குண்டு. அதுவும் எரியுது தானே, அந்த திரியும் எரியுது தானே. எரியுது தான் காயம் அப்படின்னு பார்த்தா அந்த திரியும் எரியுது, வெடியும் எரியுது, ராக்கெட்டும் எரியுது. ஆனால் ராக்கெட் எரியறதுக்கு முதல்ல எது எரியணும்? அந்த திரி எரியணும். அது மாதிரி தான் இந்த ஹேமரில் முதல்ல என்ன பண்ணும்? அந்த திரியை எரிச்சு விடும். இங்கே தான் அந்த திரி இருக்கும். ஒரு வத்திக்குச்சியில் பற்ற வச்ச மாதிரி இந்த புல்லட்டோட திரியை ப்ரைமர் கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமிங் பெலட். ஸோ சின்ன வெடிகுண்டுக்கெலாம் இது போதும். பெரிய வெடிகுண்டுக்கெலாம் எப்படி பண்ணுறதுன்னு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன புல்லட்டுக்கு என்ன வேணும்? ப்ரைமர் கப்பு, ப்ரைமிங் பெலட் வேணும். இங்கே ஹேமர் அடித்த உடனே இது எரியும். இது எரிஞ்ச உடனே, ஏன்னா இது மொத்தம் எரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? துப்பாக்கியே வெடிஞ்சிடும். ஸோ தோட்டா துப்பாக்கிக்குள்ளே சுடக்கூடாது. அப்படியும் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. துப்பாக்கி சுடும்போது துப்பாக்கியே வெடிஞ்சிடும். அப்போ துப்பாக்கி சுடும் பொழுது அந்த துப்பாக்கியோட தோட்டாவோடைய ஆரம்பம் மட்டும்தான் எரியணும். போகிற வேகத்தில் அந்த தோட்டாவோட எரிபொருள் எரியும். அந்த எரிபொருள் எரியறதுனால அந்த தோட்டாவோட வேகம் அதிகரிக்கும். அதனால தான் தொலைதூரத்தில் இருக்கிற இலக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய படத்தில் ரகுவரன் பிரைம் மினிஸ்டர் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போயிட்டுருப்பார். அர்ஜுன் படத்தில் ரகுவரன் ஒரு பெரிய பில்டிங்லேருந்து ஒரு ப்ளஸ் போட்ட ஒரு துப்பாக்கி வச்சு ரொம்ப தூரத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நடுவில் அர்ஜுன் போயிட்டுருப்பார். அவர் பாதுகாப்பு கொடுத்துப்பா அர்ஜுனை சுடக்கூடாது, அவரை சுடணுன்னு பார்ப்பார். அப்புறம் கடைசியில் எல்லாத்தையும் கழட்டி ஒரு சூட் கேஸில் மாட்டின்னு போயிடுவார். ஸோ அது லாங் டிஸ்டன்ஸ் ரைஃபிள். ஞாபகம் வருது அந்த படம்லாம், ஜென்டில்மேன் போன படங்கள்லாம் அது வந்திருக்கும். ஸோ அப்போது அந்த தோட்டாக்கு வேகத்தை யார் நிர்ணயிக்கிறாங்கன்னா தோட்டாவோட எரிபொருள். அப்போது ஒரு தோட்டாவோட காம்பனண்ட் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிகர் வேணும். அந்த ட்ரிகரில் அந்த தோட்டாவோட எரிபொருள் எரியணும். அந்த தோட்டாவோட எரிபொருள் எரிஞ்ச உடனே அந்த தோட்டா மிகவும் வேகமாக போக ஆரம்பிக்கும். இப்போது இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இப்போ தான் இருக்குது ஃபாரன்சிக் மெடிசனோட வேலை. ஒரு இடத்துல துப்பாக்கி சூடு நடந்துருக்கு அப்படின்னா தோட்டா வேணால் காணாமல் போகலாம். அந்த சுட்டவங்க பாடியை நீங்கள் தூக்கிட்டு போயிடலாம். நீங்கள் நம்ம ஏதாவது ஆத்தங்க ஓரத்தில் போட்டுடலாம். வழியில் நீங்கள் வெட்டி சூட் கேஸில் பார்ட்டாக போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இருந்தாலும் துப்பாக்கி சுட்ட இடத்துல இது எரியும் பொழுதும் இது போகும் பொழுதும் சில கேஸ் வரும். அந்த கேஸ் என்ன ஆகும்னா துப்பாக்கி சுட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களில் படர்ந்து உட்காந்துரும். இப்போ நம்ம தாளிப்பெல்லாம் செய்கிறோம்னா மேலே பார்த்தீங்கன்னா கூரெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, மாடி வீடாக இருந்தாலும் சரி, எங்கே சமைக்கிறாங்களோ அங்கே மேலே என்ன ஆகுது? கறி படர்ந்து இருக்குது. அது மாதிரி துப்பாக்கி சுடும் பொழுது என்ன ஆகும்னா அந்த கேஸ் ஆனது சுடுறவங்க கை மேலேயும் கொஞ்சம் பரவும், சுடுறவங்க பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் மேலேயும் படரும். அது மட்டும் இல்லாத அந்த ஷெல்லானது கீழே விழுந்துடும். அந்த ஷெல்
கீழே விழுந்துடும். ஒருத்தவங்களை கொலை செய்ய வரவன் வந்து சுட தான் பார்ப்பான். சுட்டு முடிச்சுட்டு அந்த ஷெல்லையும் எடுத்துட்டு நம்ம என்ன இப்போ வேர்க்கலை சாப்பிட்றோம், வேர்க்கலை சாப்பிட்றதுல தான் நம்ம கவனம் கொடுக்குறோம். அந்த தோலெல்லாம் என்ன பண்ணுறோம், எங்கே பஸ்ஸில் சாப்பிட்றோன்னா அங்கே போடுவோம், வீட்டில் சாப்பிட்றோன்னா அங்கே, நம்ம வீட்டில் மட்டும் போட மாட்டோம், அதை மட்டும் கரெக்டாக பெருக்கி போட்டுருவோம். ஏன்னா அம்மா திட்டுவாங்க. வழியில், ரோட்டில், பஸ்ஸில், பஸ் ஸ்டாண்டில் வெறுப்பாக இருக்கேன்னு சாப்பிட்றவங்க, இல்லை ஏதாவது ஒரு சினிமா தேட்டரில் சாப்பிட்றவங்க, பார்க்கில் என்ன சாப்பிட்டு அப்படியே போட்டுருவீங்க. ஸோ கொலை பண்ண வரவன் அவ்வளோ டென்ஷனில் இருப்பான். ஏன்னா ஒரு உயிரை கொலை செய்வது அவ்வளோ மனசும் ஒத்துக்காது. ஆனால் அதை தாண்டி அவன் அதை செய்ய வரான் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்ய வரான். அப்போ அதை செய்ய வரும்போது அவன் சுடும்போது அந்த கார்போர்ட் ஷெல் விழுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அவன் எடுத்து பாக்கெட்டில் போட்டுன்னு போக மாட்டான். ஏன்னா அடுத்து யாராவது வந்துடுவாங்க, பார்க்க லைட் போட்டுருவாங்க, ஆன் ஆகிடுவாங்க, ஏதாவது மிஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு அது வந்து கரெக்டாக ஒரு காலிலே வந்து வாழைப்பழம் தோல் உரிச்ச மாதிரி கீழே வந்து விழாது. சுடுற வேகத்தில் அது பட்டுன்னு போய் எங்கேயாவது தெரிச்சுன்னு போய் விழும். அப்போ அது எங்கேயாவது அந்த குற்றம் நடந்த இடத்துல அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்த உடனே அந்த சீன் ஆஃப் க்ரைமை பார்த்தீங்கன்னா நீங்கள் பல படங்களில் ஒரு எல்லோ கலர் பேரிகேட் போட்டுருவாங்க, சுற்றி போட்டுட்டு டூ நாட் என்டர், அப்புறம் மேப் போட்டுருவாங்க. எப்படி இறந்துருக்காங்களோ அவங்க எப்படி இறந்துருக்காங்களோ அப்படியே ஒரு சாக் பீஸில் மேப் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல இறந்துருக்காங்கன்னா அதை சுற்றி தான் அது விழுந்திருக்கும். அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மீட்ரு 100 மீட்டருக்குள்ளே தான் எல்லாமே நடந்திருக்கும். ஸோ சீன் ஆஃப் க்ரைமில் இறந்தவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. விவேக் படத்தில் ஏன்டா மேப் போடுறீங்கன்னு கேட்பார் அவர். விவேக் நான் கேட்டுறதுல ஒரு சிந்தனை இருக்குது. அதில் மேப் போட்டால் தான் நமக்கு அடுத்து என்ன நடக்கணும், நம்ம அடுத்து என்ன செய்யணுன்றது தெரியும். ஸோ அந்த மேப்பை சுற்றி எல்லா விஷயங்களும் நடந்திருக்கும். ஒரு குற்றவாளி கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளூவாவது விட்டுட்டு போவார். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து யாராவது வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. ஒரு பெரிய ஆளுங்களாம் சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஊரில் வேலை யாரும் இல்லாதவங்க, நீ உன் குடும்பத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய படத்தில், உன் குடும்பத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, எல்லாம் பிள்ளைக்குட்டியெல்லாம் ஸ்கூலில் சேர்த்து நல்லா படிக்க வைக்கிறேன், ஒன்று ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துறேன், நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. அப்பையும் சட்டம் நிலைநாட்டணும்னா அந்த வழக்கறிஞர்னால் முடியும், அந்த டாக்டரால் முடியும். ஏன்னா இவனுக்கு அந்த துப்பாக்கி எப்படி இருக்குன்னு கேட்கணும் ஃபஸ்ட்டு. இந்த துப்பாக்கி எத்தனை தோட்டா, அந்த துப்பாக்கியோட தோட்டாக்கள் எப்படி இருக்கும், எதுவுமே சொல்லாமல் நான் தான் சுட்டேன்னு வந்து அப்ரூவல் ஆனால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உண்மையான குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபாரன்சிக் பேலிஸ்டிக்ஸோட ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ இந்த படத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அந்த பில்லட்ஸ் எல்லாம் விழுது, ஷெல்லெல்லாம் இப்போ மேலே பறந்தோடனே அந்த ராக்கெட்லாம் என்ன ஆகும், காலி ராக்கெட்லாம் தீபாவளிக்கு அடுத்து கீழே தான் விழுந்து கிடக்கும், அதான் ஷெல். அந்த ஷெல்லெல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். அந்த ஷெல்லை வச்சு, ஏன்னா ஒரு ரீஃபிலை வச்சு ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிட முடியுமா, முடியும். எல்லா ரீஃபில், இப்போ நான் ஒரு ரீஃபில் வச்சுருக்கேன் கொடுத்தேன்னா உங்கள் பேனாவில் போட்டுக்க முடியுமா, முடியாது இல்லையா. ஒரு ஜெல் ரீஃபிலை வந்து சாதா ரீஃபில் பெனில் போட முடியுமா, ரெனால்ட்ஸ் ரீஃபில் வந்து பிரிட்டோவில் போட முடியுமா, போட முடியாது. அப்போது அந்த ஷெல்லை வச்சு அந்த ரிவால்வரை சொல்லிடலாம். ஸோ அப்போது வந்து அந்த அப்ரூவல் அவர் சொல்லுவார், நான் வந்து இந்த மாதிரி ரகம் துப்பாக்கியை பயன்படுத்தினேன், ஆனால் ஷெல் அதோட பொருந்தலை அப்படின்னா அவர் அந்த குற்றவாளி இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காயத்தோட வடிவத்தை பார்த்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு எதில் நம்ம குத்தப்படுறோமோ தாக்கப்படுறோமோ அந்த வடிவம் அந்த தோலில் எப்போவுமே இருக்கும். அதுக்கு ஊண்டுக்கு என்ன பேர், 2 பேர். என்ன பேர், என்ட்ரி ஊண்டு, எக்ஸிட் ஊண்டு. ஸோ அந்த புல்லட்டோடைய வேகம் அதிகமாக இருந்தால் எக்ஸிட் ஊண்டு அப்படின்றது ஒன்று இருக்கும். புல்லட்டோடைய வேகம் கம்மியாக இருந்ததுன்னா என்ட்ரி ஊண்டு மட்டும்தான் இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையை பல முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க, பல முறை சுற்றுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு எக்ஸ்ரே ஸ்கல், இறந்தவங்களுடைய ஃபாரன்சிக் மெடிசனோட எக்ஸ்ரேஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே துப்பாக்கி தோட்டாக்கள் வந்து உள்ளே தொலைக்கும் பொழுது அந்த தொலைக்கிற இடத்துல ஏற்படக்கூடிய காயங்கள், அதாவது என்ட்ரி ஊண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ இது வந்து நெத்தி பொட்டில் சுற்றுக்கிற ஒரு என்ட்ரி ஊண்டு. ஸோ இது வந்து ஸ்கல்ல இப்போ நிறைய டைம் பார்த்திங்கன்னா சூசைடல் ரைஃபிள் இன்ஜுரிஸ் அப்படின்னு இருக்குது. ஜென்ரலாக சூசைடு வந்து இந்த நெத்தி பொட்டில் சுட்டுப்பாங்க. அப்படி சுடும்போது ஏன்னா இப்படி சுட்டுக்க மாட்டாங்க, இப்படி தான் சுடுவாங்க. அந்த ரைஃபிளை பார்த்தீங்கன்னா இப்படி அப்படியே அவங்க ஏன்னா பயத்திலே இருப்பாங்க சுட்டுக்கும்போது. அந்த சூசைட் பண்ணிக்கும் பொழுது ஒரு நொடி பயத்தில் இருப்பாங்க, ஆனால் சுட்டுற பிறகு அந்த பயம் போயிடும். ஏன்னா சுட்ட உடனே கான்ஷியஸ் லெவல் என்ன ஆகிடும், போயிடும். அப்புறம் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த சுடுற அந்த ஒரு வினாடி தான் வலிக்கும். அந்த வலியோ அது என்னவோ அது அவங்களுக்கு தான் தெரியும்.
ஸோ அது சுடும் பொழுது இந்த வழியாக போய் இந்த வழியாக போகிறதுனால மூளையோடைய தண்டுவடத்தை அது பாதித்து அங்கே உடனடியாக இறப்பு ஏற்படுது. தலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உயிரை பாதுகாப்புதில். ஸோ இந்த பாம் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இதெல்லாம் ஒரு துப்பாக்கி சூடு நடக்கிறதுனால ஏன் வந்து இறக்குறாங்க அப்படின்னா டிஸ்ரப்டிவ் எஃபெக்ட்ஸ். உள்ளே இருக்கிற திசுக்கள் ஒரு பாமோ ஒரு வெடியோ வெடிக்கிறதுனால எப்படி இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏற்படக்கூடிய டிஸ்ரப்டிவ் எஃபெக்ட்ஸ், திசுக்கள் கிளிகிறதுனாலையும் திசுக்கள் உடையிறதுனாலையும் அங்கே வெப்பநிலை அதிகமாகிறதுனால பேர்ன்ஸ் ஏற்படுறதுனாலையும் அங்கே வந்து அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அங்கே இருக்கிற திசுக்கள் கிளிகிறதுனாலையும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நச்சு புகைகள்னாலையும் ஒருத்தவங்க இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் வெடிகுண்டு ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ இதுவும் வெடிகுண்டும் ஓரளவுக்கு ஒன்று தான். ஒரு தோட்டால் ஒருத்தரோ 2 பேரோ இறக்கலாம் மேக்ஸிமம், அவ்வளோதான். ஒரு தோட்டம் அவ்வளோ வேகம் தான் பாயும். ஆனால் ஒரு வெடிகுண்டுங்கிறது அப்படி கிடையாது. ஒரு வெடிகுண்டில் வெடிபொருள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெடிபொருளும் அந்த வெடிகுண்டு வெடிகிறதுக்கும் அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு சின்ன ஃபயர் இருக்கும். இதே போல் தான் முதல்ல ஒரு எரிபொருள் எரியணும். அது பேர் ப்ரைமர், டீட்டோனேட்டர், அதாவது ட்ரிகர்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கட்டத்தில் எரியக்கூடிய ஒரு பொருள். அதுக்கப்புறம் அந்த எரிபொருள் வெடியும். அதனால தான் நீங்கள் பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாமை வாயில் அப்படி பிச்சு தூக்கி போடுவாங்க. அப்புறம் அங்கே டுமீல்னு வெடியும். பிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபியூஸ் எடுக்கப்படும். ஃபியூஸ் எடுத்த உடனே அந்த ட்ரிகர் எரியப்பட்ட உடனே கொஞ்சம் இல்லாட்டி அவன் பிக்கும்போது அவன் கையிலே வெடிச்சிருமே. இல்லை பாம் வெடித்து எங்கேயோ ஒரு தூரத்தில் ஒரு 30 அடி தூரத்தில் வெடிக்கணும்னு நினைக்கிறான். பக்கத்துலேயே போய் வச்சா அவனை பிடிச்சிடுவாங்கல்ல, அங்கேயே போய் போட்டுட்டு வந்தா. ஸோ அவன் ஓடி போகணுன்னு தான் தூரத்துலேருந்து போடுறான், அப்புறம் ஓடி போகிறான். அப்போது அந்த நேரத்துக்குள்ளே அது வெடியாமல் இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு டைமிங் வச்சுருக்காங்க. ஸோ டீட்டோனேட்டர் எடுத்த உடனே ஒரு 10 செகண்ட் 8 செகண்டுக்கு அப்புறம் தான் அது வெடியும். ஸோ பிச்சுட்டு அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது வெடிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளோசிவ்ஸோடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம இந்த லாசரேஷன் அப்ரேஷன்லாம் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மோட் ஆஃப் இன்ஜுரி, இந்த தலையில் சுற்றியில் அடிக்கிறதுனால எப்படி காயங்கள் ஏற்படுது. அன்றைக்கே நம்ம ஸ்கல் இன்ஜுரி ஓப்பன் பண்ணும் பொழுது கோட் ஸ்கல் ரொம்ப சுற்றி அடித்து தான் திறந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ தலையில் நீங்கள் கஜினி படத்தில் சொல்லுவாங்க, யாரோ தலையில் கனமாக ஆனால் ஒரு பொருளை தாக்கியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சரி அட்லீஸ்ட் அந்த பேரை மட்டுமாவது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் கன்கஷன் இன்ஜுரி ஆஃப் பிரெயின். கூப்லீஷன்ஸ், கான்ட்ரா கூப்லீஷன்ஸ்னு பேர். கூப்லீஷன்ஸ்னால் எங்கே அடிக்கிறாங்களோ அங்கே ஏற்படக்கூடிய காயம். கான்ட்ரா கூப்னா அடிப்படுற இடத்துக்கு ஆப்போசிட் இடத்துலையும் அடிப்படும். ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த மூளை குலுங்க ஆரம்பிக்கும். பெல்லாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு சில கிளாஸில் சொல்லியிருப்பேன். பெல்லாட் அப்படின்னா ஒரு விசிலுக்குள்ளே இருக்கிற கோலி சொல்கிறதும், சில குழந்தைங்க இப்படி வச்சு விளையாடுவாங்க தெரியுமா, டப்பன்னு சவுண்ட் வரும், கோயில் திருவிழாலாம் வச்சுருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் பெல்லாட். இப்படி ஒரு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன், ஆசிலேஷன் அப்படின்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க. ஒரு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன், இப்படி போயிட்டு இப்படி வர்றது. ஸோ உள்ளே இருக்கிற மூளை வந்து ஏதாவது வேகமான ஒரு பொருள் அடிக்கும்போது உள்ளே இருக்கிற மூளை என்னாவும் அப்படி போய்ட்டு ஒரு மூமெண்ட், முன்னுக்கும் பின்னுக்கும் மூமெண்ட் ஆகும்பொழுது முன்னையும் ஒரு அடிப்படும், பின்னையும் ஒரு அடிப்படும். ஸோ இதுக்கு பேர் கன்கஷன் இன்ஜுரி. ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.